எக்ஸாம் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இயல் 2 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த இயல் 2ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிறகின் ஓசை. இந்த பாடப்பகுதி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த பாடப்பகுதியில முக்கியமா ஒரு 7 தலைப்புகள் கீழே முக்கியமான விஷயம்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த 7 தலைப்புகள் என்ன, அதுல இருக்க முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 மார்க் டைப்ல தான் இருக்கும். நீங்க வந்து இந்த கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற அந்த 1 மார்க் கொஸ்டினை படிச்சீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். தென் அந்த 1 மார்க் கொஸ்டினை படிக்கும்போது அந்த பாடப்பகுதியுடைய அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா ஈஸியாகவும் படிச்சிடலாம். அதே இது படிச்சது அப்படியே நம்மளுடைய நினைவில் இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த சிறகின் ஓசை இதுல முக்கியமான 7 தலைப்புகள் கீழே தான் கண்டென்ட் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, வலசை போதல். 2 வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். 3 கப்பல் பறவை, அதை பத்தி பார்க்க போறோம். 4 இலக்கியங்களில் இந்த வலசை போதலை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பார்க்க போறோம். 5 சிட்டுக்குருவியை பற்றி பார்க்க போறோம். 6 இந்த சிட்டுக்குருவியின் அழிவுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். 7வது பாத்தீங்கன்னா இந்தியாவின் பறவை மனிதரை பற்றி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, வலசை போதல் அப்படின்னா என்ன அப்படி பாத்தீங்கன்னா பறவைகள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்களைத்தான் வலசை போதல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு எதற்காக வலசை போகுது, எதற்காக இடம் பெயருது, அதெல்லாம் இந்த டாபிக்ல வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வலசை போதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இப்ப பாருங்க, பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. பாருங்க, அந்த இடம்பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா பெருங்கடலையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எந்த இடத்துல இருந்து கிளம்பிச்சோ அந்த இடத்துக்கே திரும்ப வந்து சொல்றாங்க. இவ்வாறு பறவைகள் இடம் பெயர்தலை, பறவைகள் வந்து இப்படி இடம் பெயர்தலை தான் வலசை போதல் என்பர். சரிங்களா? இப்ப எந்த பறவைகள் அதிகமா வலசை போகுது, இடம் பெயர்றது அப்படி பாத்தீங்கன்னா நீர்வாழ் பறவைகளுமே பெரும்பாலும் வலசை போகின்றன. இந்த நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இந்த வலசை போதல்ல முக்கியமா ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு பாருங்க, எதுக்காக வலசை போகுது? உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், இவற்றிற்காக பறவைகள் இடம்பெயர்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. எதை அடிப்படையா வச்சு பறவைகள் இடம்பெயர்கின்றன? அது 2வது பாயிண்ட் சொல்லிட்டா பாருங்க, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. பறவைகள் பெரும்பாலும் எந்த திசையிலிருந்து எந்த திசைக்கு இடம் பெறுகிறது, அதை 3வது பாயிண்ட் பாருங்க. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த இப்படி வலசை போகும்போது பறவைகள் கீழே இறங்குமா சார் அப்படி கேட்டீங்கன்னா பாருங்க, பயணம் செய்யும் போது சில வகை பறவைகள் இறை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரை இறங்கும் அப்படின்னு சொல்றாங்க. உணவுக்காக, இறைக்காக, ஓய்வுக்காக தரையிறங்கும் சொல்லியிருக்காங்க. அது பாருங்க, இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு, நிற்காம பறக்கிற பறவைகளும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா இந்த வலசை போதல் அப்படி சொல்றாங்க. சரி, ரைட்டு. இப்படி பறவைகள் வந்து வலசை போகும்போது அவங்களுடைய உடல்கள்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. 1 தலையில் சிறகு வளர்தல். 2 இறகுகளின் நிறம் மாறுதல். 3 உடலில் கற்றையாக முடி வளர்தல். 4 ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவுக்கு கூட சில நேரங்களில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 4 மாற்றங்கள் ஏற்படும் சொல்லிருக்காங்க.
தலையில சிறகு வளர்தல் சொல்றாங்க. 2 இறகுகளின் நிறம் மாறுதல் சொல்றாங்க. 3 உடலில் கற்றையாக முடி வளர்தல் சொல்றாங்க. அடுத்து பாருங்க முக்கியமானது, ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படி சொல்றாங்க. இதுதான் முதல் தலைப்புக்கான வலசை போதல். 2வது தலைப்பு வலசை போவது பறவைகள் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் சொல்றாங்க. 3வது கப்பல் பறவை. அதாவது சார் கப்பல் பறவை பாருங்க, இதுல பாருங்க, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல். அதைத்தான் சார், கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல், கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை அப்படின்னு சொல்றாங்க. அதை பாருங்க, சிறகடிக்காமல் கடலையே தாண்டி பறக்குமா, அதைத்தான் என்ன சொல்றாங்க, கப்பல் பறவைன்னு சொல்லுவாங்க. இவை பாருங்க, தரை இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இந்த கப்பல் பறவையை பாத்தீங்கன்னா இது கப்பல் கூளைக்கடான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கப்பல் பறவை பத்தி கண்டிப்பா ஒன்வார்த்தை கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்து 4வது தலைப்பு பாருங்க, இலக்கியங்களில் வலசை போதல். நம்ம இலக்கியங்கள்ல இந்த பறவைகள் இடம்பெற்று இடம்பெயர்ல பத்தி என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒரு 4 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒண்ணு பாருங்க, தமிழ்நாட்டிற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களில் செய்திகள் உள்ளன அப்படி சொல்றாங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்தி முத்தப்புலவர் பாருங்க, நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். 3வது பாருங்க, அந்த பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. நல்லா கவனிச்சுக்க, ஒரு 4 அடிகள் கொடுத்து எந்த அடிகள் கேட்பாங்க பாருங்க. தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன சொல்றாங்க. 4வது பாயிண்ட பாருங்க, ஐரோப்பியாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு செங்கல் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வரோம். 5 சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவியை பத்தி என்னென்ன சொல்றாங்க பாருங்க. சிட்டுக்குருவியை பத்தி ஒரு 9 முக்கியமான விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு பாருங்க, தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் அது சிட்டுக்குருவி தான் அப்படி சொல்றாங்க. 2வது பாருங்க, உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும்னு சொல்றாங்க. 3வது, அப்படி என்ன சார் ஆண் பெண் வேறுபாடு உணர முடியும் பாருங்க, ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி அடற்பழுப்பு நிறத்தில் இருக்கும் சொல்றாங்க. 4வது பாருங்க, பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 5வது பாருங்க, சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவையினத்தை சார்ந்தது, கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 6வது பாருங்க, கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும் சொல்றாங்க. ஒருவர் கேட்கலாம், 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும், 14 நாட்கள் அடைகாக்கும், 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும் அப்படின்னு சொல்றாங்க. 7வது பாருங்க, துருவ பகுதிகள் தவிர, ஒருவர் கேட்க, துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் பாருங்க 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன சொல்றாங்க. 8 பாருங்க, தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழுப்பூச்சிகளை உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழுப்பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும் சொல்றாங்க. 9வது பாயிண்ட் பாருங்க, சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது, ஆனால் வேகமாய் பறக்கும். அதனால் தான் விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுகின்றனர் சொல்றாங்க. அடுத்த தலைப்பு பாருங்க, சிட்டுக்குருவியின் அழிவுக்கான காரணங்கள். ஒரு 8 காரணங்கள் சொல்றாங்க. 1, மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழு பூச்சிகள் கிடைப்பதில்லைன்னு சொல்றாங்க. 2, நவீன கட்டிடங்கள் குருவிகள் கூடு கட்டி வாழ்வதற்கு ஏற்றதாக இல்லைன்னு சொல்றாங்க. 3 பாருங்க, தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்து விட்டன சொல்றாங்க. 4வது பாருங்க, சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லைன்னு சொல்றாங்க. 5 பாருங்க, உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. பறவையினங்களை காப்பாற்ற
நாம் செய்ய வேண்டியவை இப்போ இதெல்லாம் அதிக காரணம்னு சொல்றாங்க. சரி, ரைட்டு. இதை காப்பாற்ற என்னென்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆள் அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும் சொல்றாங்க. 7, நமது மண்ணிற்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும் சொல்றாங்க. 8 பாருங்க, தோட்டங்களிலும் வயல்களிலும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும் சொல்றாங்க. சரிங்களா? ரைட்டு. மகாகவி பாரதியார் பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க. காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார். சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் பாரதியார் சொல்றாங்க. அப்ப பாருங்க, பறவைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சரிங்களா? அடுத்த தலைப்பு பாருங்க, இந்தியாவின் பறவை மனிதர். பாருங்க, இந்தியாவின் பறவை மனிதர் இன்றைய பறவையியல் ஆய்வுகளுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகள் பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். என்ன பாருங்க, பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். தம் வரலாற்று நூல்களுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார். அடுத்து 2 முக்கியமா பாருங்க, மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். அடுத்து பாருங்க, பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு 2 பாயிண்ட் பாருங்க, பறவைகள் பற்றிய படிப்பு பறவையியல் எனப்படும். உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. அடுத்து பாருங்க, உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா ஆகும். இதுதான் இந்த பாடப்பகுதியில் கொடுத்திருக்க முக்கியமான தலைப்புகள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.